ராதே கிருஷ்ணா வணக்கம். நான் உங்கள் சிஎம்மா பேசுகிறேன். சிவபெருமானின் 64 திருவிளையாடல்களை தினம் ஒரு திருவிளையாடலாக பார்க்குறோம். அந்த வரிசையில் இன்றைக்கி 52வது திருவிளையாடல் தருமிக்கு பொற்கிழி கொடுத்த படலத்தை பற்றி பார்க்க போகிறோம். நேற்று சங்கப்பலகையோட கதையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். தமிழ் புலவர்களுக்காக சிவபெருமான் என்ன பண்ணார், ஒரு சங்கப்பலகையை கொண்டு வந்தார். யார் யார் சரியான பாடல்கள் பாடுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த பலகை நீண்ட இடம் கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரஸ்வதி தேவியோட வடிவமாக அந்த 48 புலவர்களும் அந்த பலகையில் அமர்ந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு நம்மளுடைய நக்கீரர், கபிலர், புலத்தியர் அப்படிங்கிற புலவர்களுமே அதில் அமர்ந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். வங்கி சேகர பாண்டியனுக்கு அப்புறம் வங்கி சூடாமணி பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மகன் அரசராயிடுறாரு. அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்ன அப்படின்னாக்கா செண்பக பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு. எதனால் அவருக்கு அந்த பேர் வந்துச்சு அப்படின்னாக்கா, அவருக்கு செண்பக பூக்கள் அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. அதனால் ஒரு பெரிய தோட்டமே வச்சுருக்காரா. அதனால தான் அவர் செண்பக பாண்டியன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அவரும் சிறந்த சிவபக்தர். ஒரு நாள் அவர் அந்தப்புறத்தில் தன்னுடைய ராணியோடு இருக்கும்போது அவர் அப்படியே அந்த நந்தவனத்தை பார்த்துட்ருக்காரு. அப்போ வண்டுகள் ஒரு சில பூக்களில் மட்டும் உட்காந்து தேனை எடுக்குது. மற்ற பூக்கள்லாம் அப்படியே தான் இருக்குது. ஒருவேளை இந்த பூக்களில் மட்டும்தான் வாசம் வருமா, எல்லாமே ஒரே பூக்கள் தான், ஆனால் ஒரு சில பூக்களில் மட்டும்தான் வாசம் வரும் போல் இருக்குது. அதனால தான் வண்டு ஒரு சில பூக்கள்லேயே உட்காருது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் ராணியை பார்க்குறாரு. ராணியை பார்த்ததுமே உடனே அவருக்கு ஒரு யோசனை வந்துடுது. இவங்களுக்கெல்லாம் கூந்தலில் இயற்கையாக மனம் இருக்குமா, இல்லை இந்த மாதிரி பூக்களில் வைக்கிறதுனால தான் மனம் இருக்குமா அப்படின்னு சொல்லி இவர் யோசிச்சுக்கிறாரு. இவர் மனசில் நினைக்கிறத யார் கரெக்டாக சொல்கிறாங்களோ அவங்களுக்கு 1000 பொற்காசுகள் தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ராஜா மனசில் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த விஷயம் பாண்டிய நாடே பரவுது. அப்போ ரொம்ப ஏழ்மையாக இருக்கிற ஒரு தன்மை என்ன பண்ணுறாரு, இந்த பொற்காசுகள் நம்மளுக்கு கிடச்சிது அப்படின்னாக்கா நம்மளுடைய வறுமை நீங்கிடுமே அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானை போய் தஞ்சம் அடைகிறாரு. சிவபெருமானை போய் தஞ்சம் அடைஞ்சது சிவபெருமான் அவருடைய பக்திக்கும் பாசத்துக்கும் கட்டுப்பட்டு அவர் ஒரு புலவராக ஒரு பாடல் எழுதி கொடுக்குறாரு. இதை கொண்டுட்டு போய் கூட உனக்கு தான் பரிசு கிடைக்கும் அப்படிங்கிறாரு. உடனே அவர் அந்த பாடலை கொண்டுட்டு போய் கொடுத்ததுமே அந்த வங்கி சூடாமணி பாண்டியனுக்கு அந்த ரொம்ப பிடிச்சி போயிடுது. உடனே உங்களுடைய பாடல் கரெக்டு தான், என்னுடைய ஐயத்தை தீக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு பொற்கிழியே கொடுத்துட்றாரு. உடனே நக்கீரருக்கு கோபம் வந்துடுது. அவர் எழுதுகிற பாடல் குற்றமாக இருக்கிறது. பெண்கள் இயற்கையாக மலர்களை சொல்கிறதுனால தான் மனம் இருக்குது ஒழிஞ்சு அவங்களுக்கு செயற்கையான மனம் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே இது ஒரு பெரிய வாக்குவாதமாகி அந்த தருமிக்கு கொடுத்த பொற்காசுகளையும் வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் உனக்கு யார் இந்த பாட்டை எழுதி கொடுத்தாங்களோ அவங்களையே போய் கூட்டிகிட்டு போ அப்படிங்கிறாங்க. உடனே தருமி சிவபெருமான் முன்னால் அழுதுகிட்டு இருக்கும்போது அந்த பாட்டு எழுதி கொடுத்த புலவர் வடிவத்திலே வராரு. வா, நான் உங்களுடைய அரசனுடைய சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவைக்கு போகிறாரு. போன உடனே நக்கீரர் பெண்களுக்கு இயற்கையாகவே கூந்தலில் மனம் இல்லை, அவங்க செயற்கையாக பூக்கள் வச்சுக்கிறதுனாலையும் வாசனை திரவியங்களை தடவிக்கிறதுனாலையும் தான் அவங்க கூந்தல் மனமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சிவபெருமானுக்கும் நக்கீரருக்கும் நிறையா போட்டி சரி நீ தினமும் வணங்குறிய அந்த மீனாட்சிக்கு கூட அப்படி தானே அப்படின்னதுமே மீனாட்சிக்கும் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவர் கோபமாக சொல்லிடுறாரு. உடனே சிவபெருமானுக்கு கோபம் தன்னுடைய நெற்றிக்கண்ணை காமிக்கிறாரு. நெற்றிக்கண்ணை காமிச்சதுமே உடனே நக்கீரர் என்ன பண்ணுறாரு, தான் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்து நீங்கள் நெற்றிக்கண்ணை காமிச்சாலுமே பெண்களுக்கு இயற்கையாகவே கூந்தலில் மனம் கிடையாது அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்கிறாரு. உடனே அந்த 3வது கண்ணோட வெப்பத்தை தாங்காமல் நக்கீரர் என்ன பண்ணுறாரு, பொற்றாமரை குளத்தில் மூழ்கிடுறாரு. நக்கீரரும் தன்னுடைய தவறை உணர்ந்து சிவபெருமான் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறாரு. உடனே செண்பக பாண்டியன் என்ன பண்ணுறாரு, அந்த தருமிக்கு 1000 பொற்காசுகளை கொடுக்குறாரு. தருமியும் தன்னுடைய கஷ்டமெல்லாம் நீங்கி அவரும் திருமணம் செஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். சரி, பொற்றாமரை குளத்தில் நம்மளுடைய நக்கீரர் மூழ்கினார்ல, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத நாளைக்கு திருவிளையாடலை நம்ம பார்க்க போகிறோம். இந்த தருமிக்கு பொற்கிழி கொடுத்த படலத்தை நீங்கள் கேட்கும் போது உங்கள் கண்ணுக்கு முன்னால் திருவிளையாடல் படம் ஞாபகம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சரி, நாளைக்கு என்ன திருவிளையாடல் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.